என்ன ஒரு சோதனை இது. எவ்வளோ 100 காமிக்குதா? இடையில இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். மீடியா நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ தான் நம்ம சந்தித்தோம் ரேகை ப்ரெஸ் மீட்டில் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி. டோட்டல் கான்ட்ராஸ்டாக ஒரு சப்ஜெக்டு, அது ரொம்ப இன்டென்ஸான சீரியஸான ஒரு சப்ஜெக்டு. இது வந்து லாட்ஸ் ஆஃப் ரொமான்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் இதுலேயும் நிறைய சீரியஸான ஒரு எமோஷ்னல் ஒரு சீக்வென்ஸ் அண்ட் கனெக்ட் இருக்குது. இது ஆக்சுவலாக இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற ஒரு கன்விக்ஷனில் இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம். பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஐ திங்க் த ஹீரோ அண்ட் ஹீரோயின் ஹவ் லிவ் தட் கேரக்டர். நிஜமாகவே ஃபென்டாஸ்டிக்காக ஃபஸ்ட்டு அந்த விஷுவல்ஸை பார்க்கும்போது அந்த எஸ்பெஷலி அந்த ஸ்மோக் இது பண்ணிட்டு போகிற அந்த சீனில் வந்து ஒரு சின்ன கூஸ் பம்ப் வந்தது. உடனே டிசைட் பண்ணோம் இது வந்து நம்ம வந்து we have to activate this project அப்படின்னு. அந்த ஷார்ட்டை பார்த்தோன்னே ஒரு ஏன்னா அது எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அது அந்த மாதிரி ஒரு சீனை யோசித்த அந்த டைரக்டருக்கு வந்து ஃபஸ்ட்டு பாராட்டுகள். டைரக்டர் வந்து பாவம் தேட வேண்டியதாக இருக்குது க்ரௌடில், எங்கேயாவது போய் ஓரமாக ஒழிஞ்சிக்கிறாரு, ஏன்னே தெரிய மாட்டேங்குது. சார் நிஜமாகவே யூ ஹேவ் டன் அ கிரேட் ஜாப். அந்த எமோஷன்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. ஐ திங்க் இன்றைக்கி இருக்கிற எல்லாருமே வந்து இதை ஏதாவது ஒரு விதத்தில் ரிலேட் பண்ணிப்பாங்க. எல்லாருக்குள்ளேயும் ஒரு லவ், ஒரு ரொமான்ஸு அவங்களோட லைஃப்பில் நடந்திருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரொமான்டிக் ஒரு ஜேர்னி. டிஓபி ஹஸ் டன் அ கிரேட் ஜாப். அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் ஃபென்டாஸ்டிக் ஜாப், எடிட்டர், ஆல் த டெக்னீஷியன்ஸ் நிஜமாகவே ஒரு கிரேட் அவுட்புட் கொடுத்துருக்கீங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் our better projects and we will release it with pride on 16th of December. அடுத்த மாதம் வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதையோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்களோட ஆதரவு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவைப்படுது. இந்த ஈவினிங் எங்களை இந்த கெஸ்ட் ஆஃப் ஆனர் எல்லாருக்குமே மறுபடியும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. ஹார்ட்டிலே பேட்ரி, அதாவது ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் தான் எனக்கு ஹார்ட்லே பேட்ரி. ஃபர்ஸ்ட் டைம் குரு எனக்கு கால் பண்ணி பாடினி, இந்த மாதிரி சதாசிவம் செந்தில்ராஜன் ஒரு டைரக்டர் இருக்காங்க, ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் வச்சுருக்காங்க, நீங்கள் வந்து கேளுங்க, பிடிச்சதுனா பண்ணுங்க அப்படின்னாங்க. ஆக்சுவலி ஐ பிளைண்ட்லி ட்ரஸ்ட் குரு. பிகாஸ் குரு ஒரு ஸ்கிரிப்டை பற்றி சொல்கிறாருன்னா அது கண்டிப்பாக ஒரு வேல்யூபிளான ஸ்கிரிப்டாக தான் இருக்கும்ன்ட்டு. அது நம்பர் 1 ட்ரஸ்ட். அண்ட் நம்பர் 2, சதா வந்து எனக்கு ஒரு ஸ்கெலிட்டனாக எக்ஸ்பிளைன் பண்ணாப்புல. எக்ஸ்பிளைன் பண்ணதுமே எனக்கு வந்து ஓகே, ஒரு உமன் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் போகுது, ப்ளஸ் வந்து ஒரு சைஃபை மாதிரியும் தெரியுது, ப்ளஸ் ஒரு ரொம்ப எமோஷ்னலாகவும் இருக்குது, ரொம்ப வேர்சடைலாக நம்மளால் ப்ளே பண்ண முடியும்னு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் தெரிஞ்சது. அது சதாக்கும் தெரிஞ்சதுனால தான் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாங்க நினைக்கிறேன். தேங்க்யூ சதா. அண்ட் இந்த வெப் சீரிஸோட எடிட்டர் நிசாம், ஐயோ நான் ரொம்ப பார்த்து வியந்த ஒரு எடிட்டர். காஸ் ஒரே ஒரு ஆள், குரு சொன்ன மாதிரி ஒரே ஒரு ஆளாக, நாங்கள் காலையில் மார்னிங் ஷூட்க்கு போவோம், அப்போது தான் அவர் தூங்க போவார், நைட்டு ஃபுல்லாக உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்பாரு. சரி ப்ராஜெக்ட் தான் முடிஞ்சிச்சு, அப்பவும் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாரு. ஒரு தடவை கூட பார்க்கலாமா, இல்லை வேணாம் நான் ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு தெரியாது நிசாம் இப்படி ஒரு சர்ப்ரைஸ் உள்ள வச்சுருப்பாங்கன்னு சொல்லி ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது நிசாம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மினிமலான க்ரூ வச்சு ஒரு மேக்ஸிமலான அவுட்புட் கொடுக்க முடியும்னா அது வந்து நான் எங்கள் ஹார்ட்லே பேட்டரி தான் தருவோம். அதே மாதிரி அது ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணும். அண்ட் ஆல்சோ தேங்க்ஸ் டு ராஜா ப்ரோ ஃபார் ட்ரஸ்டிங் மீ. அண்ட் என் கூட ஒர்க் பண்ண சுமித்ரா, யஷ் அண்ட் மற்ற கோஆர்டிஸ்ட், இவங்களோட கெமிஸ்ட்ரியெல்லாம் என் கூட நல்லா ஒர்க் ஆகலைன்னா அந்த பிக்சர் பர்ஃபெக்ட் அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே கிடச்சிருக்காது. ரொம்ப முக்கியமாக குரு, எனக்கு டே 1லேருந்தே அவரை டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ வரைக்கும் டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருக்கேன், இனிமேலும் டார்ச்சர் பண்ணுவேன். அண்ட் இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அவர் கூட ஒர்க் பண்ணணும். காஸ் ஒரு கோஆர்டிஸ்டோட ஒரு நல்ல ஒரு 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 ரேப்போ க்ரியேட் ஆகுறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட். அது அவர் கூட எனக்கு க்ரியேட் ஆகிருக்கு. ஏதாவது ஒரு விஷயம் நான் தப்பு பண்ணனாலும் நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னு மூஞ்சிக்கு நேரம் சொல்லிவிடுவார். அதுதான் எனக்கு நிறைய விஷயத்தில் ஹெல்ப் பண்ணதும் கூட. தேங்க்யூ குரு. அண்ட்
தேங்க்யூ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே. இந்த க்ரூவில் ஒர்க் பண்ண மியூசிக் டைரக்டர், மியூசிக் ஆக்சுவலி வந்து இங்கே தாங்க நான் பார்த்தேன், லாஸ்ட்டாக தான் வந்தேன். அப்படியே ஒரு மாதிரி ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் மாதிரி க்ரியேட் ஆச்சு. நான் இப்போ தான் அவரை பார்க்குறேன். தேங்க்யூ ப்ரோ, அந்த மாதிரி ஒரு அழகான மியூசிக் எங்களுக்கு தரதுக்கு. இது எல்லாத்தையுமே திரையில் வந்து காமிச்ச எங்களோட டிஓபி சௌந்தரராஜன் சார். இப்போ அவங்க வந்து ஆக்சுவலி நான் முதல்ல என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மேக்கப்போடு போயிட்டு கேமரா முன்னாடி மேக்கப்போடு போகணும், அப்போ தான் வந்து நம்ம நடிக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஒரு தாட்டாகவே இருந்துச்சு. தடவை வந்து மேக்கப் இல்லாமல் போன என்ன, நீங்கள் அழகாக இருக்கீங்க, இப்படியே விடுங்க, உங்களோட ஹேரை இப்படியே விட்டுக்காங்க, பரவாயில்ல, நீங்கள் கிளிப்பெல்லாம் போட வேணாம், கான்ஃபிடென்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு பூஸ்ட் கொடுத்து, இன்னும் அந்த பூஸ்ட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் நான் என்னை திரையில் பார்க்குறப்போ அவ்வளோ அழகாக, எனக்கே ஒரு அழகாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிற ஒரு மொமெண்ட் மாதிரி எனக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேம். தேங்க்யூ சாங். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே. தேங்க்யூ நன்றி. அண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க என்னோட ஃபேன்ஸ், என்னோட ஃபேமிலி, ஃபேன்ஸ்ன்னு சொல்லிக்கிறேன், அவங்க என்னோட ஃபேமிலி, என்னோட சிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. பிஆர்ஓ சார் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாத்துக்கும் நன்றி. எங்களை மாதிரி ஒரு யங் டீமை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ தூரம் நீங்கள் எல்லோரும் வந்திருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹார்ட்லே பேட்ரி இந்த ஸ்டேஜ் உருவாக காரணமாக இருந்தது ராஜாண்ணா. அவரில் என்ன அந்த ஸ்டேஜ் இல்லை. அண்டு இதோட ப்ரொடியூசர் சரண்யா மேம், எட்வின் ப்ரோ ரொம்ப பாசிட்டிவாக எல்லாத்தையும் அப்ரோச் பண்ணாங்க. ராஜா அண்ணாவும் தான். அதுக்கப்புறம் இதில் நடித்தவங்க குரு அண்ணா, பாட்னி, யாஷ், சுமி, அனீஷ் அண்ணா, யாழினியால் எல்லாருமே ரொம்ப நல்லா நடித்தாங்க. என்னோடய வேலையை பாதியாக குறைச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் என்னோடய எடிட்டர் என்ன சொல்கிறது, நான் வந்து எழுதும் போது கேட்பேன், அப்படியே இந்த மாதிரி கப்பல் வைக்க போகிறேன்டா, இந்த மாதிரி புளி வைக்க போகிறேன்டா அப்படின்னு. அவன் இதெல்லாம் வேணான்னு சொல்லாமல், சரி நீ பண்ணு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் நான் டவுன் ஆனாலுமே எனக்கு பதில் அங்கே நின்று என்ன சொல்லுவாங்க, ஒரு எடிட்டர் கிடையாதவன், எல்லா இடத்துலையும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்னு சொல்லலாம். நான் வந்து எனக்கு எடுக்க தெரியல அப்படி சொல்லிட்டு நான் ஒரு விஷயத்தை வந்து கேட்டேன்னா, இது இப்படி எடுக்கலாம்ப்பா, இந்த இடத்துல இப்படி பண்ணலாம், பா போய் எடுத்துகிட்டு வருவோம்னு சொல்லிட்டு நிறைய ஹெல்ப் பண்ணேன். அதுக்கப்புறம் மைக்கேல் வந்து ஒரு ஒரு தெரியும் ஒரு மியூசிக்னா எப்படி பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ஐடியாவே இல்லை. ஏன்னா ஃபஸ்ட் நான் வந்து ஒரு மியூசிக்கை அவுட் வாங்க போகிறேன் ஒரு டேரக்டரா அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப பதட்டமாக இருந்துச்சு. அவன்கிட்ட எப்படி கேட்டு வாங்குறது, என்ன சொல்கிறது எப்படி அவனுக்கு புரியுமா அப்படின்னு. ஆனால் சொல்லி அதை கேட்டு நான் கேட்டதோட அழகாக, நிஜாம் கேட்டதோட அழகாக ஒரு மியூசிக் கொடுத்ததுக்கு வந்து மைக்கேல் ஆகாஷ்க்கு வந்து ஒரு நன்றி. அதுக்கப்புறம் என்னோடய டீம், சௌந்தரராஜன், நிசாம், மைக்கேல் எல்லாருமே வந்து ஒரு டீமாக இருந்தனால மட்டும்தான் இது உருவாச்சு. அதுக்கப்புறம் என்னோடய டேரக்ஷன் டீம், நான் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் அவங்கள மேலே மட்டும் ஏற்றிக்கிறேன். கார்த்தி, அர்ஜுன், கிஷோர், ஒரே நிமிஷம், காஷ்மீர், ஒரே நிமிஷம் மட்டும் வந்து கொஞ்சம் வேமா, கார்த்தி ப்ரோ என்ன சொல்கிறது, இவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது என்னையோட. ஆனால் வந்து என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு நான் எடுக்க போகிறப்ப எனக்கு வந்து எமோஷனல் சப்போர்ட்டாக நிறைய இடத்துல இருந்தார். ரெண்டாவது கிஷோர் என்ன சொல்கிறது, போஸ்ட்டில் வந்து என்னை எந்த விதத்துலையும் டென்ஷனாக விடலை, அவரே எல்லாரையும் எடுத்துகிட்டு எனக்கு ஒரு பேக் போன்ஸு. அதுக்கப்புறம் வந்து அர்ஜுன், காஷ்மீர் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் அட்லாஸ்ட் வந்து உங்களை யாரையும் இந்த சீரியஸ் டிசப்பாயின்மெண்ட் பண்ணாதுன்னு நினைக்கிறோம். ஏன்னா கஷ்டப்பட்டு எழுதி எடுத்திருக்கோம். உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ டீம். எல்லோருக்கும் வணக்கம். ஆல் தி மீடியா பார்ட்னர்ஸ்க்கும் அண்ட் கெஸ்ட் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும், தானு சார், செல்வனி சார், அஜுவர்கி சார், ஸோ தேங்க்யூ ஃபார் கம்மிங் எல்லாருக்கும். அண்ட் டு தி காஸ்ட் அண்ட் தி க்ரூ. இன்ஃபேக்ட் மீட்டரில் எடுத்தாங்க, தானு சார் எடுக்கும்போது 8% வந்தது. ஐ திங்க் அவர் சொல்லலை, ஐ திங்க் சினிமா நினச்சி அவர் எடுத்திருந்தானா 100% வந்திருக்கும். ஐ திங்க் தட்ஸ் லவ் ஃபார் சினிமா. ஆட்ல பேட்டி ஐ திங்க் இன்னைக்கு இருக்கிற ஒரு மிஷின்ஸ் நம்மளை எல்லாருமே நிறைய இடத்துல இன்ஃபேக்ட் நம்மளை கைண்ட் ஆஃப் நம்மளை முன்னோக்கி நம்மளை நிறையா கண்ட்ரோல் பண்ணி இருக்கிற காலகட்டத்தில் இந்த மாதிரி இந்த வெப் சீரிஸ், இந்த மினி சீரீஸ் இதயத்தை ஒரு சயின்ஸால் மெஷர் பண்ண முடியுமான்றது ஒரு பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்கிற ஒரு கதை. ஐ திங்க் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பியூட்டிஃபுல் எப்படி சொல்கிறது, ஒரு அமால்கமேஷன் ஆஃப் லவ், ரொமான்ஸும் சயின்ஸும் ஒரு நல்ல ஒரு பிளெண்டான ஒரு ஸ்டோரி பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. தேங்க்ஸ் டு டேரக்டர் ஹஸ் டன் அ வெரி பியூட்டிஃபுல் ஜாப் அண்ட் டு தி காஸ்ட் அண்ட் தி க்ரூ.
வெரி நைஸ் இட்ஸ் கம் அவுட். இது எல்லாருக்கும் ஒரு இருக்கிற எல்லா இளைஞர்களுக்கும் இளைஞர்கள் மாதிரி மனசு இருக்கிற எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறோம். இது வந்து சவுத் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இப்போ தான் நம்ம கௌசிக் சொன்னார், இது 2 weeks பேக் 2 வாரத்துலேயே நம்ம அந்த ரிலீஸ் பண்ணுற செகண்ட் ட்ராப் ஆஃப்டர் ரேகை வந்து ரொம்ப நல்லா வரவேற்பு இருந்தது மக்கள்கிட்ட. இட்ஸ் பீன் அ ஹியூஜ் வரவேற்பு. அதே மாதிரி ஹார்ட்டில் பேட்டரியும் ஐ திங்க் வில் பி எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சவுத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஜி5ல வித்தியாசமான கதைகள், இன்ஃபேக்ட் ஒரு நம்ம சவுத்து தமிழ் ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு ப்ரெடிக்டபிள் ஸ்டோரி இல்லாமல் ஒரு புதுமையான ஸ்டோரிகள் வந்து எல்லாருக்கும் வரவேற்பு இருக்குது. அந்த மாதிரி ஒரு அட்டம்ப்டில் தான் ஹார்ட்டில் பேட்டரி ஆஸ் வெல். இந்த ஒரு ரொமான்ஸ் ஸ்கைஃபை இந்த வெப் சீரிஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஐ திங்க் இது ரொம்ப சக்ஸஸ் இருக்கணும் இங்கே ரொம்ப நம்புகிறோம். இது வந்து நம்மளோட ஒரு முயற்சி ஆன் த கதைகள், புதுமையான கதைகள் மட்டும் இல்லாமல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்காம ஒரு கல்ச்சுரல் கமிட்மெண்ட்டாக தான் பார்க்குறோம். ஸோ நம்ம கதைகள், நம்ம மொழி, நம்ம கதைகள், அந்த தான் ஜீவோட நோக்கமும். ஐ திங்க் தட் திஸ் வில் கம் இன் தட் லைன்ஸ் as well. So I leave the floor to the other people to speak on. So once again, thanks to the producer and the entire cast and crew for the success of this. Thank you. வந்திருக்கிற ப்ரெஸ் பீப்புளுக்கு ரொம்ப நன்றி. ஆனரிங் கெஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வந்ததுக்கு. இந்த மேடை ப்ரெஸ் மீட்ன்றதை தாண்டி எல்லாருக்கும் நன்றி சொல்கிற மேடையாகிடுச்சு. ஏன்னா வந்திருக்கிற எல்லாருக்குமே நான் உட்பட இது வந்து ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட்டு. ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா இது வந்து ரொம்ப பிரம்மாண்டமான டீமை வச்சுலாம் எதுவும் பண்ணிடல. இருக்கிற 4 பேர், சில சமயம் நானும், ஹீரோயின், அப்புறம் டேரக்டர், சினிமாட்டோகிராஃபர் 4 பேர் தான் ஒரு ஷாட் எடுத்துகிட்ருப்போம். ஸோ அந்த கஷ்டங்கள்லாம் தாண்டி இங்கே வந்து இவங்கெல்லாம் நிற்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எப்படி இருந்தாலும் எங்களை ஸ்க்ரீனில் பார்த்துருவாங்க. இப்போ டெக்னீஷியன்ஸ்க்கெலாம் வந்து இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்த, நின்று பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட்டு ஜி5க்கு என்னோட ரொம்ப பெரிய நன்றி. ஏன்னா எங்களை மாதிரி டீமுக்கு வந்து இவ்வளோ பெரிய மேடையை அரேஞ்ச் பண்ணி இவ்வளோ ரெக்கக்னிஷன் கொடுக்கறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கட்ஸ் வேணும். அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களை நம்புறதுக்கு ரொம்ப நன்றி. அந்த நம்பிக்கையை கண்டிப்பாக நாங்கள் கடைசி வரைக்கும் கொண்டு போவோம் நம்புகிறேன். செகண்டு சரண்யா மேம், ரொம்ப தேங்க்ஸ் மேம் ஃபார் ரெக்கக்னைசிங் த ஒர்க். நான் இப்போ தான் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள பார்க்குறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ராஜா ப்ரோ தான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார், சரண்யா மேம் பண்ணுறாங்க அது. நான் இன்னும் எல்லாத்துக்குமே சரண்யா மேம் சொல்கிறாங்களேன்ட்டு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ ஃபார் த லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் எங்கள் ப்ரொடியூசர், கோ ப்ரொடியூசர் ராஜா சார், கிட்டத்தட்ட சென்னை வந்ததுலேருந்து ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனலே அவர்கிட்ட தான் ஆரம்பித்தோம். அதோடைய ஒரு மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்துக்குவேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஏன்னா இந்த மேடை திருப்பி எங்களுக்கு கிடைக்காது, முதல் மேடை. ஸோ எல்லாருக்கும் அவங்களோட ஃபீலிங்ஸையும் சேர்த்து நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ. ஸோ ராஜாவும் நானும் வந்து ஒரு யூடியூப் சேனல் அப்படியே ஆரம்பித்தோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக போய் அதில் பெரிய எங்களுக்கு ஃப்ரீடம் என்னென்னா, எல்லா க்ரியேட்டர்ஸுக்கும் அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுப்பாரு. நீ இதுதான் பண்ணணுன்னு இல்லை, நீ காசு எனக்கு ப்ரொடக்ஷனில் லாபம் வரணும்லாம் இல்லை, உனக்கு என்ன பிடிக்குதோ பண்ணு, ஓடாத பற்றி கவலைப்படாத அப்படின்னு சொன்னதில் அவரும் ஒரு ஆள். அப்படி சொன்னால் தான் சதாசிவம் மாதிரி நிறையா பேர் இங்கே வந்து நிற்கிறாங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் கம்மிங் டு த டெக்னீஷியன்ஸ், டேரக்டர் சார், சதாசிவம் செந்தில்ராஜன் சார், ரொம்ப நன்றி. என்னை சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ஸ்கிரிப்ட் வந்து உண்மையிலேயே நான் 1 லைன் மட்டும்தான் நான் கேட்டேன், உங்களுக்கே தெரியும். அண்ட் ஏன்னா எனக்கு அவர் மேலே அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. ரொம்ப சென்சிட்டிவான பர்சன். இந்த இதில் எப்படி சோஃபி கேரக்டர் இருக்கோ அந்த மாதிரி சதாசிவம் செந்தில்ராஜன் ரொம்ப சென்சிட்டிவ். டக்குன்னு என்னடா இது ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னால், அப்படியா நல்லா இல்லையா, ஐயோ என்னடா பண்ணுறதுன்ற மாதிரி ஒரு மாதிரி சென்சிட்டிவ் ஆயிடுவார். அதனாலே இந்த தடவை வந்து அவர் போக்கில் விட்டோம், பிரித்து மேய்ஞ்சிட்டாரு. ரொம்ப நன்றி சார், ரொம்ப ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட்டு அவரோட சினிமாட்டோகிராஃபர் கூலி சௌந்தரராஜன் வந்து ஃபஸ்ட்டு நானும் அவரும் தான் ஒரு சினிமாட்டோகிராஃபி ஒரு பாட்டுக்கு ஒர்க் பண்ணோம். அதுலேருந்தே அப்படியே ட்ராவல் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ வரைக்கும் எங்களுக்கு ஆஸ்தான சினிமாட்டோகிராஃபர் எங்கள் இதில் நிறைய பேர் இருக்காங்க. நிறையா பேர் அங்கே உட்காந்துருக்காங்க. எங்களோட ஃபேமிலிஸ் எல்லாம் அங்கே தான் உட்காந்துருக்காங்க. அமீனா இருக்கட்டும், இன்னொரு பெரிய தூண் விஸ்வா அங்கே தான் உட்காந்துருக்காரு. ஸோ நிறையா பேர் ஏற்ற முடியல, ஆனால் எனக்கு ஏற்றணும் ஆசையாக இருக்குது. கண்டிப்பாக சீக்கிரம் இன்னும் பெரிய மெடல் ஏற்றுவோம். அண்ட் நெக்ஸ்ட்டு இதுக்கு இன்னொரு தூண், இந்த வெப் சீரிஸோட இன்னொரு தூண்னே சொல்லுவேன். ஏன்னா மேக்ஸிமம் டேரக்டர் சாரும் எடிட்டர் சார் 2 பேரும் தான் பேசிகிட்டே இருப்பாங்க. லைக்
என்ன பண்ணலாம் எங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு கூட தெரியாது. சில சமயம் வந்து இவெல்லாம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வந்து தூங்கவே இல்லை. ஏன்னா ஓவராலாக வந்து இந்த அனிமேஷன் எல்லாமே பண்ணியிருக்கான். அது ரொம்ப கஷ்டம். அவனோட தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி அவனோட சேர்ந்து அவனும் தூங்க மாட்டான். நான் காலையில் போகிறப்ப தான் போய் படுக்கவே போவானுங்க. குட் நைட் நேன்னு என்னடா இப்போ தானே முடிஞ்சு அப்படின்னு சொல்லி தூங்க போவானுங்க. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அவன் இதில் பண்ணது எதுவுமே இல்லை, எல்லாமே ஓவராலாக பண்ணது. அதுவும் இந்த ஃபேஸ் ரெக்கக்னிஷன் வச்செல்லாம் ட்ரை பண்ணான். இதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப பரவாயில்ல. ராஜா சாருக்கும் ராஜா ப்ரோக்கும் சரி, எங்களை மாதிரி ஆளுகளுக்குலாம் ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. 2 பசங்க அதுவும் நிஜாம் வந்து ஃபோனில் வந்து என்னை வீடியோ எடுத்து அந்த அனிமேஷன் பார்த்தீங்கல்ல, அதில் நடித்தது எல்லாமே நானும் சுமித்ராவும் இந்த மாதிரி இதில் இருக்கிற கேரக்டர்ஸ் தான் நடித்து அந்த ஃபேஸை ரெக்கக்னைஸ் பண்ணி தான் அந்த அனிமேஷன் வந்திருக்கு. ஸோ மோஷன் கேப்சர் ஆனால் அது வந்து ஒரு சிம்பிள் ஃபார்மில் வெறும் ஐஃபோனில் எடுத்துகிட்டு இருந்தான். நான் எடுக்கும்போது கூட நினச்சேன், சரி என்னமோ பண்ணுறான், ஓகே நல்லா வந்தால் சந்தோஷம்னு நினச்சேன். பட் உண்மையிலே இட் வாஸ் ஒன் ஆஃப் ஹிஸ் ஹார்ட் ஒர்க் ஆஸ் வெல். அண்ட் கமிங் டு த கேஸ்டிங், யாஷ் வந்து ஒரு நல்ல என்ன சொல்லுவது, ரொம்ப நாளாக வந்து அவனுக்கு ஒரு யாஷ்ன்றது யாஷ் இதுதான் யாஷ். ஸோ இவனை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவனுக்கு ரொம்ப ஹியூமர் சென்ஸ் ரொம்ப நாளாக எனக்கே தெரியும் அவனுக்கு நல்ல ஹியூமர் சென்ஸ் இருக்குன்னு. இந்த சீரீஸில் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி டைரக்டர் சார். நல்லா குட் திங். நெக்ஸ்ட்டு சுமித்ராவும் வந்து ரொம்ப நாளாக என்ன மாதிரி தான் 10 வருஷமாக அவங்களும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக எங்கள் எல்லாருக்கும் ஒரு பிரேக் த்ரூ இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எந்திரிங்க ப்ரோ, அனீஷ் ப்ரோ. அவங்களும் அவர் இல்லை நான் அவளை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்டா. ஓகே, நெக்ஸ்ட் இனியால். ஸோ இது மாதிரி இன்னும் நிறையா பேர் வந்து உள்ளுக்குள்ளே இருக்காங்க. நான் பார்த்த 4 எபிசோடை விட அடுத்து பார்த்த 3 எபிசோடை விட அடுத்து எல்லா எபிசோடும் ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன். கம்மிங் டு பாட்னி வந்து எனக்கு ஒரு ஹார்ட் பீட் சீரீஸ்லேருந்து தான் தெரியும். ஆனால் அப்போலேருந்து ஃபஸ்ட் நாள் போகும்போதே என்கிட்ட வந்து என்னமோ ரொம்ப நாள் தெரிஞ்ச பொண்ணு மாதிரி எல்லாத்தையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்னடா எல்லாமே அவங்க பேர் எப்படி வந்துச்சு, பாட்னின்ற பேர் எப்படி வந்துச்சு நான் கேட்கவே இல்லை. ஆனால் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு அதில் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறாங்கன்ற மாதிரி இருந்தது. அதே மாதிரி இப்போது ஹார்ட் பீட்டில் அந்த டாக்டராக நடிக்கும்போது இப்போ சிசர்லாம் எடுத்து கையில் பிடிச்சிட்டு சிசர் எனக்கு எப்படி சொல்லிட்டா போதும், அது சிசர் இல்லை குரு, அதுக்கு நான் பேர் நேற்று சொன்னேன் ஞாபகம் இருக்கா அப்படின்வாங்க. இது இன்னமா கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன்ற மாதிரி ஒரு மாதிரி நல்ல ஒரு கோ ஆர்டிஸ்ட், வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் ப்ரொஃபஷ்னலி. அண்ட் தேங்க்யூ பாட்னி ஃபார் ட்ரஸ்டிங் த டீம் அண்ட் பிகம் ஒன் ஆஃப் த ஃபேமிலி. ரொம்ப நன்றி. நீங்கள் வந்தது இன்னும் ஒரு பூஸ்டப் ஆச்சு. ஏன்னா கம்ப்ளீட்டாக சோஃபியோட ட்ராவலில் தான் இந்த சீரீஸ் போகும். அதை நம்பி எங்களுக்கு பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு தெரிஞ்சு ஒரு பைசா கூட அட்வான்ஸ் வாங்காமல் பண்ணி கொடுத்தாங்க ஸ்டார்டிங்லேயே. ஸோ அது எனக்கு அதுக்கே ஒரு கைத்தட்டல் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். எனக்கு கொடுப்பாங்களா கொடுக்கலையாலாம் தெரியாமல் ஒரு பைசா கூட இல்லாமல் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு இந்த மேடை வந்து ரொம்ப பர்சனலாக ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட்னு நினைக்கிறேன். ஏன்னா முதல் தடவை ஹீரோ அப்படின்னு சொல்லி என்னை ஒரு மேடையில் ஏற்றுனது இதுதான் முதல் மேடை. இந்த மேடையை வந்து நான் இங்கேருந்து பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்குது. எங்கள் அப்பா அம்மாவுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா எங்கள் அம்மா மட்டும் இல்லாமல் இவங்களோட அப்பா அம்மா யார் வந்திருந்தாலும் அவங்க எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி. ஏன்னா நீங்களாம் சாக்ரிஃபைஸ் பண்ணலன்னா நாங்கள் இங்கே நின்றுக்க முடியாது. நாங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுலாம் ஒன்றுமே கிடையாது. நாங்கள் எங்கள் ஃபேமுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம், எங்களோட உழைப்புக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம். எங்களுக்கு இது மூலிமா ஏதோ ஒன்று வருது, நாங்கள் உழைச்சிக்கிட்டே இருப்போம், சந்தோஷமாக இருப்போம், இது மூலம் சந்தோஷமாக இருப்போம்னு சொல்லி நாங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம். ஆனால் எங்கள் சந்தோஷத்துக்காக நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு உன் பிள்ளை ஜெயிப்பானா, என் பொண்ணு ஜெயிக்குமா அப்படின்னு ஒரு பயத்தோடையே அங்கே உட்காந்துட்டு இருக்கிற அனைத்து அப்பா அம்மாவுக்கும் ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லும்போது ஐம் ஸோ லக்கி. ரொம்ப ரொம்ப லக்கியஸ்ட் பர்சன் நான். ஏன்னா எனக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நான் பேச மாட்டேன், கால் பண்ண மாட்டேன், பெருசாக கான்டாக்டில் கூட இருக்க மாட்டேன். ஆனால் அடிக்கடி கால் பண்ணி என்னடா பண்ணுற, காசு இருக்கா, என்ன பண்ணுற, நல்லா இருக்கியா, இப்படி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ வரைக்கும் அவங்க என் கூட இருக்காங்க. அதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நிறையா பேசணுன்னு ஆசையாக இருக்குது, ஆனால் ஆல்ரெடி நிறையா டைம் எடுத்துகிட்டேன்னு தெரியும். ஒன்ஸ் அகெயின் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. இன்னும் நிறையா இந்த மாதிரி நல்ல ப்ராடக்ட்ஸ் கொடுப்போன்னு சொல்லி ஆண்டவனை வேண்டிக்கிட்டு விடைபெற்றுக் கொடுப்பேன். நன்றி.
இன்ப நாள் இது, இனிய நாள் இது. ஆர்டிலே பேட்டரி சிவா படத்தில் வந்த பாடல் வரியா இல்லை உதயத்தில் வந்த உதித்த பாடல் வரியா என்று தெரியாது. இந்த தலைப்பே வெற்றி பெறுவதற்குரிய தலைப்பு. அந்த தலைப்பை பெயர் தாங்கி நடக்கக்கூடிய விழாவில் தலை சிறந்த நாயகனாக இன்று திரையுலகத்தை தாங்கி பிடித்து கொண்டிருக்கும் என் அகமாலும் தம்பி செல்லுமணி அவர்களே, நாளைய திரையுலகின் நன்னம்பிக்கைகளாக வீற்ற வரக்கூடிய தம்பி தமிழ்குமரன் அவர்களே, ராதாகிருஷ்ணன் அவர்களே, கமலக்கண்ணன் அவர்களே, ஜி தொலைக்காட்சியின் கௌசிக், புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய சகோதரர் ராகவன், கண்டுகொண்டேன் என்ற பெயரில் என் பெயரை பார்த்து தன் மனதில் ஒரு மதிப்பு மரியாதை கொடுத்த வர்கீஸ் அவர்களே மற்றும் திரை நட்சத்திரங்களே, தொழில்நுட்ப வல்லுநர்களே, அதற்கு மேலாக தனக்கென வாழா பிறர் குழியாளன் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட பெண்மணி தான் நங்கை நல்லாள் சரண்யா லூயிஸ். அவர் இந்த படத்துக்கு தயாரிப்பாளர்னு சொல்லும்பொழுது நான் பலமுறை அவர் சொல்லுவேன், எல்லாருக்குமே ஓடி ஓடி உழைக்கிறேம்மா, உனக்காக எப்போ உழைப்பேன்னு கேட்பேன். அதுக்கு காலம் இருக்குது அங்கிள், காலம் இருக்குது அங்கிள்னு சொன்னாங்க. அந்த நாள் இந்த நாள் தான், அதனால்தான் இது இனிய நாள். அவருக்கு அடுத்ததாக லூயிஸ் என்று அடுத்த தயாரிப்பாளர். ஆனால் மூணாவது தயாரிப்பாளர் அவர் மகனை சொல்கிறார், அவன் தலை சிறந்த பாடகனாகவும் தலை சிறந்த இசையமைப்பாக வரக்கூடியவன் எட்வின். ஆகவே அவன் தயாரிப்பாளர் என்பதை தவிர்த்து அந்த பெயர் உனக்கு மட்டும்தான் சரண்யாவுக்கு பொருத்தும் என்று சொல்கிறேன். இங்கு பார்க்கக்கூடிய முன்னோட்டத்தை பார்க்கும்போது மிக சிறப்பான ஒரு எதிர்கால தலைமுறையை உருவாக்கக்கூடிய படைப்பாக இந்த படைப்பாளிகள் வருவார்கள் என்று அறுதியிட்டு உறுதி கூறலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்று இருக்கக்கூடிய சினிமா, இன்று இருக்கக்கூடிய சூழல் மிக மிக ரொம்ப வீழ்ச்சிகரமான சூழலில் இந்த சிலையுடன் போய்கொண்டிருக்கிறது. அதை தாங்கி நிறுத்துவதற்கு நான் ஒருவரை தான் பெருசாக நம்பின்னு இருக்கிறேன், அது தம்பி செல்லுமணி தான். அவரால் மட்டும்தான் இந்த திரையுலகை சத்தியமாக நிலைநிறுத்த முடியும். அதற்காக தனக்கென வாழா பிறர் கொள்ளையாண்டு அவர் எப்படி புலன் விசாரணை தந்து ஒரு புதிய வரலாறு படைத்தவர். கேப்டன் பிரகாரனை தந்து இந்திய திரையுலகில் ஆட்டி படைத்தவர். அப்படிப்பட்டவர் இந்த திரையுலகத்துக்காக, இந்த உழைப்பாளர்களுக்காக, திரையுலகத்துக்காக தன்னையே மெழுகுவத்தியாக நாளொரு மேனியும் பொழுதும் உருகி தன்னை உருக்கி கொண்டிருக்கிறார். அவருக்கு நாங்களெல்லாம் ஒரு கொடையாக இருந்து அவரை காப்போம். அவர் மேலும் மேலும் சிறந்து விளங்கிட என் ஆத்மார்த்த மகிழும் நெகிழும் கலந்த நிகழ்வுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தொலைக்காட்சி தொடர் மாபெரும் வெற்றி தொடராக வரும் என்பது அறுதிட்டு உறுதி கொள்ளலாம். செவி குளிரும் சிந்தமிழும் இசை கண்டிப்பாக பேசப்படும். எதிர்கால சினிமாவுக்கு ரத்ன கமலிட்டு வரவேற்கும் ஹார்டிலே பேட்டரி மாபெரும் வெற்றியடைய வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எண்ணம் போல் வாழ்க்கை, இந்த ஒரு விஷயந்தான் நான் என்னோடய வாழ்க்கையில் இது வரைக்குமே நான் நினச்சிட்டு இருக்கிற எல்லா விஷயத்துக்கான வெற்றி எனக்கு கொடுக்கறது என்னுடைய தாட்ஸ் மட்டும்தான். நான் எண்ணத்தை வச்சுருக்கேனோ அதுதான் எனக்கு ரிசல்ட்டாக வருங்கிறத நல்லா உணர்ந்து நான் ஒரு விஷயத்தையும் தெய்வ பயத்தோடு செஞ்சிட்ருக்கேன். எனக்கு இன்றைக்கி இந்த இண்டஸ்ட்ரியில் முதல்ல கிடைச்ச ஒரு பெரிய உறவு, சினிமாவில் கிடைச்ச ஒரு பெரிய உறவு ஜெமினி ஃபிலிம்ஸ் மூலிமா எனக்கு கிடைச்ச ஒரு முக்கியமான ஒரு குடும்பம். எனக்கு நான் கோயம்புத்தூர்லேருந்து எதுவுமே இல்லாமல் இங்கே சென்னைக்கு வந்து என்னுடைய வாழ்க்கையை நான் சுயமாக ஆரம்பித்தப்போ எனக்கு இங்கே சென்னையில் கிடைச்ச முதல் உறவு, நான் எங்கள் அப்பாவாக பார்க்குறது தானு சார் தான். எந்த இடத்துலையும் எல்லா இடத்துலையும் எனக்கு நான் மனசார சாமிக்கு நினைக்கிறேனோ இல்லையோ, தானு சாரை மனசில் நினச்சிட்டு அவங்க ஆசையில் போய் நின்னேன்னா அந்த காரியம் கரெக்டாக நடக்கும். இன்றைக்குமே எங்கள் குடும்பத்தையும் என்னையும் வழி நடத்திட்டு இருக்கிறது தானு சார் தான். ரொம்ப 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 நன்றி சார். உங்களுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கவே முடியாது. அதுக்கு அடுத்தபடியாக இன்றைக்கி திரைக்குடும்பத்தில் இவ்வளோ பெரிய சந்தோஷமான ஒரு சொந்தங்கள் எனக்கு கிடச்சிருக்காங்க அப்படின்னா அங்கேருந்து நான் ஆரம்பித்த பயணம் தான். துப்பாக்கிங்கிற ஒரு படத்து மூலிமா எனக்கு தானு சார் அறிமுகமாகிறாரு. அந்த படத்தில் என்னுடைய விளம்பர வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு நீ இதெல்லாம் பண்ணுமான்னு சொல்லி என்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்தாரு. அந்த பொறுப்புலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி நான் நின்றுட்டுருக்கிற இந்த நிமிஷம் வரைக்கும் என்னை எண்ணத்தாலும் செயலாலும் வழிநடத்திட்டு இருக்காரு. மிகப்பெரிய நன்றி சார் உங்களுக்கு. அடுத்தபடியாக இங்கே இருக்கக்கூடியவங்களில் செல்வமணி சார், ராதா அண்ணன்,
தமிழ் குமரன், இவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப சமீபமாக தான் பழக்கானாங்க. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் எனக்காக நான் கேட்டப்போ ஓடி ஓடி வந்தாங்க. எனக்கு அதுக்கு பெரிய ஒரு சந்தோஷம், பெரிய நன்றி. நான் என்ன பண்ணியிருக்கேன் அவங்களுக்குன்னு தெரியல, ஆனால் ஏதாவது விதத்தில் நான் வந்து ஓடிக்கிட்டே இருக்கேன், அவங்க சொல்கிற வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கேன், கரெக்டாக செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு 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 நல்ல ஒரு எண்ணத்தோடு நான் செய்கிறேன் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அது எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம். இங்கே வந்து எனக்காக வந்ததுக்காக பெரிய நன்றி. இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஆரம்பமாக இருந்துச்சு, நல்ல ஒரு அழகான ஒரு க்ரியேட்டிவ் ப்ரொடக்ஷனாக இருந்தது. இதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணினா அழகாக இருக்குமேன்னு சொல்லிட்டு என்கிட்ட நிறைய பேர் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் கொண்டு வராங்க. பட் எல்லா ப்ராஜெக்டும் என்னால் எடுத்துக்க முடியலனால இந்த ஒரு ப்ராஜெக்ட் மனசுக்கு நெருக்கமாகவும் இருந்துச்சு, ரொம்ப கரெக்டான ஒரு ப்ராஜெக்ட். ஆனால் தவிச்சுக்கிட்டே இருந்தாங்க, தடுமாறிக்கிட்டே இருந்தாங்க, இது எப்படி கரெக்ட் பண்ண முடியும்னு சின்னதாக ஒரு வேலைகளை பண்ணினோம், அழகாக அமைஞ்சு வந்துச்சு. இன்றைக்கி இது ஹார்ட்லே பேட்டரியாக இருக்குது. இன்றைக்கி தமிழ் திரையுலகம் வந்துட்டு ஹார்ட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேட்ரி தமிழ் ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் தான். ஸோ அந்த பேட்டரியை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணணுங்கிற ஒரு ஐடியாவில் தான் வந்து இன்றைக்கி நான் இவங்க எல்லாத்தையும் இன்வைட் பண்ணினேன். அழகாக மொத்த சார்ஜும் ஏற்றுறதுக்காக வந்து இங்கே உட்காந்துருக்காங்க. மேடையும் ரொம்ப சார்ஜாக இருக்குது. அதே மாதிரி எங்கள் டெக்னீஷியன்ஸும் கூட சேர்ந்து அதுக்கு இன்னும் கலர்ஃபுல்லான ஒரு சார்ஜ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சோஷியல் மீடியாவோ இல்லைனாக்கா திரையுலக பிஆர்ஓஸோ இல்லைன்னா மீடியா நண்பர்களோ இல்லாமல் எந்த விஷயமும் ஃபுல்ஃபில் ஆகாது. ஸோ நீங்கள் எல்லாருமே கூட இருந்து இந்த ப்ராஜெக்டை என்ன எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இன்றைக்கி நான் உங்கள் கூட உட்காந்துருக்கிற ஒரு இடத்த தாண்டி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுக்கு நீங்களும் ஒரு காரணமாக இருக்கீங்க. உங்கள் முன்னாடியெல்லாம் நிற்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். இன்றைக்கி நான் அந்த ஆசையோடு உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் விருப்பமாக கேட்குற ஒரே ஒரு விஷயம், இந்த ஹார்ட்லே பேட்டரியை அழகாக கொண்டு போய் சேர்த்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. எனக்காக இல்லைனாலும் இந்த ப்ராஜெக்டை அழகாக டிசைன் பண்ணின ராஜாவுக்காகவும் சதாவுக்காகவும் நைசாமுக்காகவும் இங்கே இருக்கக்கூடிய குரு பாட்னிக்காகவும் இந்த மைக்கேல் ஆகாஷ்காகவும் என்னோட பையன் மாதிரி தான் இந்த பையனும் புதுசாக இன்றைக்கி வந்து மியூசிக் கம்போசராக வந்து அறிமுகமாயிருக்கான். அவனுக்கும் வாழ்க்கையில் எல்லா வசந்தமும் எல்லா சந்தோஷமும் சக்ஸஸும் வரணும். எல்லாரும் இந்த மேடையில் இருக்கிற எல்லாருமே வெற்றியாளர்களாக இருக்கணும். அது எல்லாத்துக்கும் பொது. வெற்றிங்கிறது ரொம்ப சந்தோஷம் கொடுக்கக்கூடிய மனசுக்கு நெருக்கமான ஒரு விஷயம். அந்த வெற்றி கூடிய சீக்கிரம் தமிழ் துறை உலகத்துக்கும் வருங்கிற ஒரு ஆசையோட ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சிக்கு நீங்கள்லாம் வந்திருந்து வாழ்த்துனது எனக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது. ரொம்ப 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 நன்றி. வணக்கம்.